குடும்பமே நல்லா இருக்கும்னு நினைச்சவன் நானு. எங்க அம்மாவுக்காக நான் 2 வருஷம் வீடியோ போட்டேன். என் தங்கச்சி எவ்வளவு நீ எங்க அம்மான்னு நான் அவங்களுக்கு தெரியாம அவங்கள பிரெயின் வாஷ் என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த 6 மாசம் பேசினாங்களே, அப்போ அவங்கள யாரு பிரெயின் வாஷ் பண்ணிருப்பா? நான் பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் 6 மாசம் அவங்களுக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி கமெண்ட்ஸ் லைக் பண்றது தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காதா? இந்த 6 மாசம் யாரும் இல்லாம தானே அவங்க சேனல்ஸ் புது சேனல்ஸ் ஆரம்பிக்காங்க ப்ரோ. 2-3 சேனல் ஆரம்பிக்காங்க. vlogs ஏகப்பட்ட vlogs போடுறாங்க, எடிட் பண்றாங்க, எல்லாம் பண்றவங்க. அப்பமா அவங்க தான் பண்ணாங்க. அவ கொடுக்க வா கொடுப்போம்னு உட்கார்ந்து பேசினது அவங்க தானே. நான் கிட்ட நின்று எழுதி கொடுத்தா அப்புறம் பேச வைக்க முடியும். அவங்க பேசினதை நான் எடுத்து போட்டேன். பொண்டாட்டி தாசனா இருந்துட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லி கொடுத்தது, அந்த பொண்ணோட அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததான் பையனை பிரிச்சுட்டாங்க. எல்லார் வீட்லயும் நினைக்கிறது தான். அதே தான் இப்ப அவங்க நினைச்சிட்டு, ஆனா நாங்க இதுல எதுவுமே இவங்களுக்கு சுய புத்தி இல்லையா, சுய அறிவு இல்லையா? ஆனா வந்து இப்ப நான் தான் அந்த இடத்துல இருந்து பிளே பண்றேன். ஒரு 4 செவுத்துக்குள்ள நம்ம ஒருத்தங்களை தப்பா பேசிட்டோம்னாலே அடுத்தவங்க மூஞ்சில நம்ம முழிப்போமா? ஒரு 4 செவுத்துக்குள்ள நம்ம பேசிட்டோம்னாலே அவங்க மூஞ்சில முழிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல அம்மான்னு நான் மறந்துடுவேன், இவன் மறக்க முடியுமா? இவ குடும்பத்தெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல ப்ரோ. எத்தனை பேர் பண்ணி பேசினாங்க. அவங்க கூட எல்லாம் உட்காந்து மாமனார் மாமியார்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசினா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அவங்க எப்படி அவங்க கேரக்டர் எப்படின்னு